ஜனாதிபதிக்குன்னு எப்படி கால நிர்ணயம் கொடுக்கலாம்? 1 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஜனாதிபதி அனுமதி கொடுக்கணும்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்போ நீயே பார்லிமெண்ட்டாக மாறிட்டியா அப்படின்னு கேட்டார். யார்? துணை ஜனாதிபதி. அப்பா இப்போ தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டு செய்கிற வேலையை நீ செய்யலையா? அடுத்து கேட்குறாங்க, அந்த டெல்லி ஹைகோர்ட்டு நீதிபதி வீட்டில் 100 கோடி எடுத்தாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கொஞ்சம் முதுகெலும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது கேட்டதே பெருசு. ஆனால் இன்னும் ஒன்றும் கேட்கல. கவர்னருடைய அனுமதியை நீ எப்படி கொடுத்தாய்? எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கேட்க துப்பு இல்லை இந்த நாட்டில். நீங்கள் எல்லாம் தானே ஆட்சியை பண்ணிக்கிட்டு, நீங்கள்லாம் பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு சட்டத்தின் இதை நீங்கள் எல்லாம் இழிச்ச வாங்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுறான். இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞர். நான் யாரை சப்போர்ட் பண்ணணும்? உச்சநீதிமன்றத்தை தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீதித்துறையை சேர்ந்தவன். நான் அப்படி நினைக்கல. நானும் பொதுமக்களில் ஒருவன். இந்த மக்களுக்கு யார் நல்லது செய்கிறானோ அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும்.